அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆரா ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் ஓசிடிக்கு மலர் தீர்வுகள் இருக்கா, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த கொஷின் நம்ம இன்பாக்ஸில் ரேண்டமாக வர்ற ஒரு கேள்வி தான். இதுக்காக நம்ம பல வீடியோக்களும் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம், அதில் சில காம்பினேஷன்ஸும் சொல்லியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டெஸ்டிமோனியல் நமக்கு ஒன்று கிடச்சது. ஸோ அதுக்கு நான் என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் கொடுத்தேன், ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம், ஸோ எப்படி அவங்க ரெக்கவர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திங் இந்த ஓசிடி அப்படிங்கிறதுல ரொம்ப வருடங்களாக கஷ்டப்பட்டு நிறையா சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் போய் அதுக்கப்புறம் அதிலெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகுது, ஓரளவு சம்டைம்ஸ் கண்ட்ரோல் ஆகுதே தவிர எனக்கு அதில் நிரந்தர தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக டாக்டர் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருந்து, சரி நம்ம மலர் தீர்வும் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் இப்போ சொல்ல போகிற கிளையண்ட்டு. ஸோ இவர் ஒரு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் நம்மக்கிட்ட வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் அவரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி மெத்தடில் தான் இவங்களுக்கு ரெமெடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ப்ராக்ஸி மெத்தட் அப்படின்னா டேரெக்டாக நம்மகிட்ட கிளைண்ட் பேசுகிறதுக்கு பதிலாக அவங்களோட கேர்டேக்கர் தான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பேசுகிறது. லைக் ஃபாதரோ மதரோ இல்லை வேறு அவங்களோட கார்டியனோ யாரோ அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்களோ அந்த விஷயத்த நம்மகிட்ட ஷேர் பண்ணி ஒரு ரெமெடிஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பர்சனே கிளையண்ட்டே இல்லை நான் டைரெக்டாக நானே பேசுகிறேன், முன்னை விட நான் நிறைய பெட்டர்மெண்ட் பார்த்துருக்கேன்னு சொல்லி அப்படி வந்த ஒரு கிளைண்ட் தான் இவங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொன்னது என்னென்னா, என்ன தான் நீங்கள் ஓசிடிக்கு மலர் மருந்துகள்லாம் எடுத்துக்கும் பொழுது அந்த தாட்டு ரேஸ் ஆகுது இல்லையா, அதோட தீவிரம் கண்டிப்பாக குறையும், உங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஆகும். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க இல்லை டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக அவங்களும் சென்னையிலேருந்து ராஜபாளையத்தில் ஒன் டே ஸ்டே பண்ணி டேரெக்டாக அவங்க தெரப்பியும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டைரக்ட் தெரப்பி போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த மலர் மருந்துகளும் சேர்ந்து கொடுக்கும்போது நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு செஷனுக்கும் அவர் நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க நம்ம சொன்ன என்னென்ன ஹோம்ஒர்க் சொன்னோமோ அதை ஃபஸ்ட் டைம் அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. பட் அதில் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வந்ததுனால செகண்ட் டைம் வரும்போது நம்ம என்னென்ன சொன்னோமோ, என்னென்னலாம் ஃபாலோ பண்ண சொன்னோமோ எல்லாத்தையும் அலாங் வித் ஃப்ளவர் ரெமெடியும் அவங்க எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அது என்ன மாதிரி கிடச்சது, இப்போ எப்படி இருக்குது, நான் அடுத்த ரெமெடி எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு அவரே ஒரு பர்சனல் கன்சர்னை அவர் மேலே ஏற்படுத்திக்கிட்டார். ஸோ அந்த அளவுக்கு முதல்ல விருப்பமே இல்லாத இருந்த ஒரு பர்சன் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் தன்னைத்தானே அதுக்குள்ளே ஈடுபடுத்தி கொடுக்குற இது எல்லா விஷயமும் மலர் மருத்துவத்தில் ரொம்ப சாத்தியமாக நிறைய விஷயத்தில் கிடைக்கும். ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் கமெண்ட் போடுறாங்க, இது ஒர்க் அவுட் ஆச்சான்னு யாராவது சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதை பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களுக்கு சமாதானம் ஆகுதோ இல்லையோ, எனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஒரு டெஸ்டிமோனியலுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணியிருக்கு, அவர் எந்த அளவுக்கு நார்மல் ஆகிட்டாரு அப்படிங்கிறது அந்த ஆடியோ கேட்கும் போதே நமக்கு தெரியும். ஸோ ஆடியோ கேட்டுட்டு வாங்க, உங்களுக்கு என்ன காம்பினேஷன்ஸ் இதில் மேஜராக அவருக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது. ஹலோ மேம், நான் சஞ்சய் பேசுகிறேன் மேம். மேம், மெடிசன்ஸ் தீர்ந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, எதுவுமே அந்த அளவுக்கு தாட்ஸ் எல்லாம் வரதில்லை. எப்பயாவது ஒரு தாட்டு 2 தாட் வருது. அதுவுமே அது பெருசாக எதுவுமே அஃபெக்டும் பண்ண மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் நான் அதை கொஞ்ச நேரத்தில் நானே அதையும் மறந்துடுறேன். அதுக்கு எழுதணும் இல்லை அதுக்கு எதுவுமே செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணுறதில்ல மேம் இப்போலாம் தாட்ஸு. நான் எப்பயும் யூஸ்வலாக செய்கிற மாதிரி தெரப்பி செஞ்சுட்டு இருக்கிறேன் அண்ட் எக்ஸசைஸ் செய்கிறேன். கூடவே கொஞ்சம் பிஸியாகவும் ஆகிட்டேன். முன்னெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், இப்போ எப்போவுமே எங்கேஜ்டாக தான் இருக்கேன் மேம். ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ சகஜ நிலைக்கு மாறிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அளவுக்கு மலர் மருத்துவம் அதோடு சேர்ந்து நீங்கள் சைக்கோ தெரப்பிஸையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் அழகாக மீண்டு வர முடியும்.
ஸோ ரொம்ப நாள் நம்ம வந்து இதுக்கு மெடிகேஷன் எடுத்துகிட்டே போகணும், இது வந்து அப்பப்போ சரியாகுது ஆனால் திரும்பி வருது, அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்தையும் நிரந்தர தீர்வு இதில் காண முடியும்னு சொல்லிட்டு இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஏன் எல்லாத்துக்குமே டெஸ்டிமோனியல் போட முடியறதில்ல அப்படின்னா, அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கிளைண்ட்டோடைய வில்லிங்னஸ் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம நிறைய விஷயம் பதிவேற்றம் பண்ண முடியல. ஆனால் சில பேரண்ட்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, என்னோடய குழந்தையோடதை நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கன்சர்ன் கிடைக்கிறது மட்டும்தான் நம்ம இதில் பதிவேற்றம் பண்ணுறோம். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த ஓசிடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுதான் மலர் தீர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்சஸாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ரெமெடிஸ் வந்து சூஸ் பண்ணணும். அந்த விதத்தில் இவருக்கு வந்து நான் கொடுத்த அதிகபட்சம் எல்லா மந்த்தும் இந்த ஒரு ரெமெடி கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருந்த ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா, இந்த ராக் வாட்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ரெமெடி வந்து நிறைய இடத்துல இவருக்கு வந்துட்டே இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த ஓசிடியில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, அதுவும் இதுலேருந்து மாறணும்னு நான் நினைக்கிறேன், பட் என்ன பண்ணி எனக்கு வருதுன்னு தெரியலை அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ராக் வாட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்காங்க இல்லையா, அதை தளர்த்தி அவங்க வெளியே வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் அதோட ஒயிட் செஸ்னட்டும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த டிப் வந்து யாருக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு பேச்சுலர் ப்ராக்டிஷனராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட காம்பினேஷனில் இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி அப்கமிங் கிளாஸஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம்.